அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 15/11/2024 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி, குரோதி வருடம் தமிழ் மாதம் ஐப்பசி 29ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் வாய்மை, குறள் 299. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. தெளிவுரை: புற இருளை போக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல. சான்றோர்க்கு விளக்கு என்பது பொய் சொல்லாமையே ஆகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நிறைய நாட்களாக பேசிக்கொண்டு இருக்கும் சொத்து வாங்குவது குறித்த பேச்சுவார்த்தை முடிவாகி சொத்துக்கள் வாங்குவீர்கள். கேளிக்கை மீது நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் நண்பனின் ட்ரீட் வேறு இன்று இருக்கிறது. அரசு அனுகூலம் உண்டு. இன்று நீங்கள் பெயர் மற்றும் பிழை திருத்தம் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் சரி செய்யப்பட்டு இன்று உங்களுக்கு வரும். பெண்களுக்கு கணவனுடன் கருத்து வேறுபாடு, நிம்மதி இல்லாமை, பிரிவு இப்படியாகத்தான் இருக்கிறது. அயல் நாட்டு பணிகள் தொடர்பாக பணம் கொடுத்து ஏமாற வாய்ப்பு உண்டு. கவனம் வேண்டும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சில அமைப்புகள் மட்டுமே நீங்கள் வெளிநாடுகளில் பணிபுரிய இயலும் என்பதை எடுத்துக்காட்டும். செய்து வரும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் வழியாக துரோகங்களை பார்ப்பீர்கள். இன்று உங்களுக்கு வரவேண்டிய பணம் இதோ தருகிறேன் அதோ தருகிறேன் என்று இழுத்தடித்த காரணம் விஷயமாக வேறு ஊராக இருப்பினும் நேராக சென்று பணம் வாங்கி வருவீர்கள். என்று குழந்தை பிறப்பு தாமதம் குடும்பத்தில் மன நிம்மதியற்ற நிலையை கொடுக்கும். மாணவர்கள் படிப்பின் மீது ஆர்வம் காட்டுவார்கள். அதுவும் ஆசிரியர் படிப்பு படிக்க மற்றும் ஆசிரியர் பணிக்கு, அரசு பணிக்கு விண்ணப்பம் செய்வார்கள். இன்று பலரும். பையன் திருட்டுத்தனமாக இரவில் யாருக்கும் தெரியாமல் செல்போனில் யாருடனோ தினம் தினம் பேசிக்கொண்டிருப்பது குறித்து உங்களுக்கு வந்த சந்தேகம் என்னவோ சரிதான். கண்டித்து என்ன பயன்? இன்றோ அல்லது சிறிது நாட்களில் அந்த பெண்ணின் பெற்றோருக்கு தெரிய வந்து பிரச்சனை பெரிதாகும். 4 பேருக்கு தெரிந்து அவமானப்பட நேரிடும். பார்த்து கொள்ளுங்கள். பொது தொண்டு செய்யும் நீங்கள் 4 பேருக்கு நன்கு பரிச்சயமானவர்தான். அதனால் ஆன்மீக பெரியவர்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பும் அவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் காலம் இது. உங்கள் மகன் வேலைக்கு போனாலும் 6 மாதங்கள் கூட நிலைப்பதில்லை. நிர்வாகம் ஒத்துழைப்பு இல்லை, சம்பளம் பத்தவில்லை, இப்படியாகத்தான் இருக்கிறது. நீங்கள் செய்து வந்த தொழில் மகனிடம் ஒப்படைத்த நாட்கள் இருக்குமா? நிர்வாகம் என்னவோ நன்றாகத்தான் செய்கிறார் மகன். ஆனால் உங்களுக்குத்தான் நீங்கள் சொல்வதை அவர் சொன்னபடி செய்வதில்லை என வருத்தம். மகன் தனது ஆசைப்படி செயல்படவில்லை என்று மிகுந்த கோபத்தினால் வெறுப்படைதல் உண்டாகும். இன்று உங்களுக்கு இந்த காலம் அப்பா மகன் உறவு ஒட்டாமல் தான் போகும். புதிதாக வாங்கிய வீட்டில் பத்திரம் சம்பந்தமாக பக்கத்து வீட்டுக்காரரிடம் பிரச்சனை வரும் காலம். காவல் நிலையம் வரை கூட போகும் வாய்ப்பு உண்டு. இப்படியாக அல்லது நண்பர்கள் விஷயமாக காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலகம் சென்று வருவீர்கள். என்று எல்லா இடங்களிலும் தான் பெரிய ஆள் என்பதை நிரூபிக்க முயலுவார் உங்கள் நண்பர். உடல் நலத்தை பொறுத்தவரையில் இன்று கெட்ட கனவுகள் பயமுறுத்தும். எப்பொழுதும் ஏதோ ஒரு நோயுடன் இருப்பதாகவே பிரம்மையாக இருக்கும். கண்கள் தொடர்பான ஒற்றை தலைவலி, ஒவ்வாமையால் ஏற்படும் ஒற்றை தலைவலி இப்படியாக ஏற்படும். தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் காலம். காலம் தாழ்த்தி உண்ணும் நிலை உண்டாகும். அஜீரண கோளாறுகளும் ஏற்படும். இன்று ராம்குமார், ரங்கராஜ், செந்தில்குமார், இளங்கோ, மரகத செல்வி, ஹேமலதா, ராஜகோபால், சரண்யா, பிரியா, ரமேஷ்குமார், இந்திராணி, அழகேசன், உஷாராணி, சிவகாமி, சிவசக்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படும். இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர், டியூஷன் சென்டர், ட்ரஸ்ட், நீதிமன்றங்கள், கோயில், அசம்பிளிஸ், பஞ்சாயத்து கூடங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்றைய சமையலில் துவரை, வெள்ளரிக்காய், முள்ளங்கி, சொரைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ப்ளூ, மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.